கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள்ல கூட நம்ம திருப்பிக் கொள்ளலாம். தானியேலின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். Daniel chapter 11 verse 32. உடன்படிக்கைக்கு துரோகிகளா இருக்கிறவர்களை இச்சக பேச்சுகளினால் கள்ள மார்க்கத்தாராக்குவார். தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கு ஏற்றபடி செய்வார்கள். அல்லேலூயா. தங்கள் தேவனை அறிந்திருக்கிற they that know their God. அந்த வார்த்தை they that know their God, தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. திடன் கொண்டு அதற்குபடி செய்வார்கள். See, now the season is come where the kingdom is going to do mighty works. Praise the Lord. தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து பலத்த செய்கைகள் இந்த பூமியில கர்த்தர் செய்ய போகிறார். பலத்த செய்கைகள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆமா, அப்ப அந்த பலத்த செய்கைகள் நிறைய நேரங்கள் என்ன பண்ணிடும், நம்ம தேவன் செய்வார் என்று சொல்லும் பொழுது நமக்கு என்ன புரியணும்னு சொன்னா, கர்த்தர் செய்வார். இந்த பூமியில யாரை கொண்டு செய்கிறார் சொன்னா, மனுஷரை கொண்டு செய்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். Praise the Lord. God gave me the promise, yes, but how does the promise come into? He will do it through men. When no man is available, then come the angels. Praise the Lord. So God does through men. புரியுதா உங்களுக்கு? இப்ப ஆண்டு சொல்றாரு அந்த இடத்துல வசனம், தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள். அப்போ இந்த காலத்திற்கு என்று, இந்த நாட்களுக்கு என்று கர்த்தர் ஒரு ஜனத்தை ஏற்படுத்துகிறார். What you are going through your life, நல்லா கொஞ்சம் வாழ்க்கையில கடந்து போகிற காரியங்கள் எல்லாம் என்னன்னு சொன்னா, நாட்களுக்கு என்று, காலத்துக்கு என்று கர்த்தர் உங்களை ஆயத்த பண்ணி கொண்டு இருக்கிறார். ஆமா, see, that's the training, that's the way it goes. Because unless you are prepared, நீங்கள் ஆயத்தமாய் இருந்தால் மாத்திரமே ஞாபகம் கொள்ளணும், தேவ திட்டத்துல நீங்க காணப்பட முடியும். நீங்கள் ஆயத்தமாய் இல்லை என்று சொன்னால் என்ன பண்ண முடியாது, திட்டத்தில் இருக்க முடியாது. 32,000 பேர் வராங்க, இதே கூப்பிடப்போ 32,000 பேர் என்ன புரிஞ்சுக்கணும். ஆனா அந்த 32,000 பேரும் ஆயத்தத்துல இல்லை. நல்லா திரும்ப புரியுற சொல்றேன். See, when Gideon called 32,000, 32,000 பேர் வந்தாங்க. அப்ப அவங்க எல்லாருக்குள்ள என்ன இருந்தது, கர்த்தருக்காக யுத்தம் பண்றதுக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும், எல்லாருக்குள்ள டிசைர். 30,000 பேர் வந்தாங்க. சரியா, நல்லா புரிஞ்சுக்கணும். 30,000 ஃபர்ஸ்ட் எடுத்து ஆண்டவர் சொல்றாரு, பயம் இருக்கிறவங்க திரும்பலாம். 22 22,000 ஆசை இருந்தது, ஆனா என்ன இல்லை, ஆயத்தம் இல்லை. நம்ம என்ன நடந்தது, தேவன் நம்முடைய வாழ்க்கையில நடத்தும் பொழுது, சூழ்நிலைகள்ல கடந்து போகும் பொழுது என்ன செய்யலாம், அவங்க தேவனை சார்ந்து கொள்ளல. ரொம்ப முக்கியம். பிரச்சனைகள், போராட்டங்கள்ல கடந்து போகும் பொழுது very important for you. Very important. தேவன் உங்களை நடத்துகிற விதம் என்ன, கர்த்தர் உங்களை எப்படியான உருவாக்குகிறார், கர்த்தர் உங்களுக்கு எதை கற்றுக் கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த 300 பேர் தண்ணீர் இருக்கிற இடத்துக்கு இறக்குன்னு சொல்றாரு ஆண்டவர். தண்ணீர் இருக்கிற இடத்துக்கு இறக்குங்க 300 பேர். சரியா, வேற பேர் இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. அந்த 300 பேர் மாத்திரம் தேவன் எப்படி விரும்புகிறாரோ அப்படியாக தண்ணீரை குடித்தார். God did not say how to drink. ஆண்டவர் சொல்லல, கிதியோன் சொல்லல, சொன்னாரு தண்ணீரை கொண்டு போ, let them drink water. Praise the Lord. அந்த 300 பேர் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றபடி செய்தார். And they were chosen for the great exploits.
இஸ்ரவேலை ரட்சிக்கும்படிக்கு, மீதியானவரை அழிக்கும்படிக்கு அந்த 300 பேரை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள், அறிந்திருக்கிற. Praise the Lord. Amen. Glory to God. Hallelujah. அது என்ன காமிக்குதுன்னு சொன்னா, your relationship, your intimate relationship. Praise the Lord. It's not one day. ஆனால் வந்து நிறைய காலங்கள் வரும் பொழுது அந்த காலங்களுக்கு ஏற்ப நடக்க தெரியும். சவுலிடத்துல தீர்க்கதரிசி சொல்லும் போது என்ன சொல்றாருன்னு சொன்னா, இவைகள் எல்லாம் சம்பவிக்கும், அப்பொழுது அதுக்கு ஏற்றபடி நடக்கும். That's prophecy. தீர்க்க தரிசனமானது உரைக்கப்பட்டிருக்கிறதுக்குள்ள வாழ்க்கையில வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சூழ்நிலையில அதற்கு ஏற்ப நடக்க தெரியலன்னு சொன்னா, you cannot inherit the promise. ஆமா, ஒரு வஞ்சகத்துக்குள்ள எல்லாரும் சிக்கி இருக்கிறாங்க. கர்த்தர் சொன்னார், கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்தார், கர்த்தர் செய்தார், ஆனா நீங்கள் இணையல. ஆமா, மோசையின் நாட்களிலே கர்த்தர் தீர்க்கதரிசனம் உரைத்தார், என்னை போல. ஆமா, தீர்க்கதரிசி கர்த்தர் தேவன் உங்கள் நடுவில் எழுப்புவார், அவருக்கு நீங்கள் செவி கொடுங்கள். அன்னைக்கு உரைக்கப்பட்டது, ஒவ்வொரு தீர்க்கதரிசிகள் மூலமாய் உரைக்கப்பட்டது, இயேசுவின் வருகை, மேசியா வருவார். ஆமா, எருசலேமிலே பிறப்பார், பெத்லகேமிலே பிறப்பார். உரைக்கப்பட்டது, உங்கள் நடுவில் இருப்பார், உரைக்கப்பட்டது. ஆமென். ஆனா ஆயத்தம் இல்லை. Because their heart was not right before God. Everybody wants to use God. புரிஞ்சுக்கணும், கர்த்தரை பயன்படுத்த விரும்புகிறவர்களுக்கு அந்த கடைசி காலத்துல கர்த்தருடைய சேனையில இடம் இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கணும், கர்த்தரை பயன்படுத்துகிறவர்களுக்கு, கர்த்தர் என்னை பயன்படுத்த வேண்டும் என்று காத்திருக்கிறவர்களுக்கு தான் சேனையில இடம் இருக்கும். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே வாங்க, ஆண்டவரே எனக்கு இது செய்யுங்க, ஆண்டவரே அதை பண்ணுங்க, ஆண்டவரே இதை ஆண்டவரே 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 சொல்லிட்டு அதுலயே கவனம் செலுத்திருக்காங்க. இன்னைக்கு பூரா இன்னைக்கு என்ன சொன்னார், சபையானது, கர்த்தருடைய சபையானது இன்றைக்கு கர்த்தருடைய இருதயம் இன்னது என்பதை கேட்க மறந்து இன்னைக்கு பூரா எப்படி கொண்டு போய் கொண்டு இருக்காங்கன்னு சொன்னா, கர்த்தர் உனக்கு செய்வார், கர்த்தர் உன்னை தூக்கி எடுப்பார், கர்த்தர் அதை பண்ணுவார், கர்த்தர் இதை செய்வார் உனக்கு, கர்த்தர் செய்வார். நல்ல மறக்காதீங்க, கர்த்தர் செய்வார், எல்லாவற்றையும் உங்களுக்கு செய்வார். இதெல்லாம் கூட கொடுக்கப்படும். இது அவர் தன்மேல் எடுத்துக்கொண்ட அந்த உரிமை. இது புரிஞ்சுக்கணும். பொல்லாதகை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுத்து அறிந்திருக்கும் பொழுது உங்கள் பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வதற்கு நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆனா அது என்னுடைய வாழ்க்கை இல்லை. அது மாத்திரம் இல்லை என்னுடைய வாழ்க்கை. எனக்கு 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 கேட்கிறது மாத்திரம் வாழ்க்கை அல்ல, உமக்காக நான் என்ன செய்ய வேண்டும். See today, what is it way of என்ன சொல்றது, கிறிஸ்டியன் லைஃப் அல்லது கிறிஸ்துவ தேவ சபை ராஜ்யத்தை குறித்து என்ன கற்றுக் கொடுக்கப்படுகிறது? தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். இதுதான். See, that is only a beginning, but that's not the part. Praise the Lord. I have a purpose. I have a God's purpose in me. எனக்குள்ள ஒரு அழைப்பு, ஒரு திட்டம் இருக்கிறது. ஆமென். Praise the Lord. இப்ப இந்த அழைப்பும் திட்டமும் நான் நிறைவேற்றணும். அதற்கு கர்த்தர் என்ன செய்கிறான்னு சொன்னார், என்னோடு கூட இடைப்படுகிறார். Praise the Lord. அவர் என்னோடு இடைப்படும் பொழுது நான் அவரோட ஓட ஆயத்தமா இல்லை என்று சொன்னார். நான் சொல்லுகிறேன், ஒன்னொன்னு எழுதி கேட்பேன், எனக்கு முடியல ஆண்டவரே, நான் மந்த நாவு திக்குவாய் ஆண்டவரே, எனக்கு யாரையும் தெரியாத ஆண்டவரே, எனக்கு வேலை செய்யணும், எங்க அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, என் பிள்ளைங்க இருக்கிறாங்க, என் மனைவி இருக்கிறாங்க, இந்த கதையை பேசிக்கிட்டு இருப்போம். Praise the Lord. So now what are you for? எதுக்கு இருக்கிறோம் நம்ம அப்போ?
இப்ப எங்க கொண்டு வந்துட்டோம்? அவர் பர்பஸ் இப்படி இறக்கிட்டு நான் என் வீடு, அப்புறம் நெக்ஸ்ட் லெவல் போன சபை, கொஞ்சம் நான் போற சர்ச், இவ்வளவுதான். Completely forgotten is that's not the full purpose of the whole purpose of God. That's not the whole purpose of God. Praise the Lord. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகம் கடைசி வரையும், ends of the earth. Praise the Lord. Glory to God. You're not stepping out. ஏன்னா மைண்ட் ஒன் வந்தாச்சு. That's it. முடிஞ்சது. Sunday come to church, go back home, then Monday onwards my work. ஞாயிற்றுக்கிழமை வந்தாச்சு, சர்ச்சில் ஆராதிச்சு முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என் மேல, அதுக்கப்புறம் என் குடும்பம், திரும்ப ஞாபகம் Sunday morning. That's it, finish. I don't want to give up anything for the Lord. தேவனுக்காக எதையும் நான் இழக்கிற ஆயத்தம் இல்லை. ஆனா பாத்தீங்கன்னா I love you Lord. நீங்க ஒரு பிரசங்கத்தை பாட்டு வீட்டுல போட்டு நாங்க போய் கேட்டு பண்றோம்ல, அந்த பிரசங்கத்துல நீ அவமானப்படுவதில்லை, கர்த்தனை அவமானப்பட மாட்டார் தெரியுது. நம்ம எடுத்தோம் லாஸ்ட் வீக், உண்மை. ஆனா அவமானமே போக மாட்டேன்ற ஒரு யுத்தத்தில் இருக்க கூட ஒரு மைண்ட் செட். பிகாஸ் யூ சம்டைம்ஸ் யூ ஹேவ் டு கேரி தி கிராஸ், யூ ஹேவ் டு பீ broken. Praise the Lord. எதற்கு அவமானத்தை போவதில்லை? மனுஷரால நான் போவதில்லை, உலகத்தினால் நான் போவதில்லை, குறைவினால நான் போவதில்லை, வழி தவறி நான் போவதில்லை. Praise the Lord. ஆனால் கர்த்தருக்காய் நான் கடந்து போவது என் மகிமையாய் இருக்கிறது. Praise the Lord. சிலுவை மரணம் என்பது எனக்கு குறிக்கப்பட்டால் தான் நான் எடுக்க முடியாது. Nobody can force a cross on me. Praise the Lord. If I love him, சிலுவையை சுமப்பது என்பது ஞாபகத்துக் கொள்ளுங்க. It's not you think it's easy. You cannot carry the cross unless you deny yourself. தன்னை தானே வெறுத்து, Praise the Lord, தன்னை தான் வெறுக்க தெரியாதவனாலே சிலுவையை சுமக்க முடியாது. அவனுக்கு லேசா இருக்காது, அது பாரமாய் மாறும். ஆனால் தன்னை தானே வெறுத்தவன் சிலுவையை சுமப்பது அவனுக்கு லகுவாக இருக்கும். காரணம் எந்த பாரமும் அவனை அழுத்தாது. பிசாசுடைய தந்திரத்தினால என்ன பண்றோம்? அவ்வளவு பாரத்தை போட்டுக்க வேண்டியது. ஆமா, அந்த பாரம் எல்லாம் என்ன தெரியுமா? Everything is your selfishness. வேற ஒண்ணுமே கிடையாது. You don't want to live a selfless life. இயேசுவை ஏற்றுக்கொண்ட மாத்திரத்தில் வேதம் சொல்லுகிறது, என்ன சொல்றது? அவருக்காக ஞானஸ்நானம் எடுத்து என்ன பண்ற அடையாளம்? அடக்கம் பண்ணப்பட்ட ஆயிற்று. பழைய மனுஷன் அடக்கம் பண்ண ஆயிற்று. இப்பொழுது நான் கிறிஸ்துவுடன் கூட எழுந்திருக்கிறேன். ஏன் கிறிஸ்துவுடன் எழுந்திருக்கிறேன்? எனக்கு வாங்குறதுக்கா? But what are we living for? Praise the Lord. அதான் சொல்லப்பட்டிருக்குது, தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள். Praise the Lord. Okay. See, today what's happening is you are not understanding your God. கூட கொடுக்கப்படும் சொன்னாரே தவிர அதை நோக்க சொல்லல அவரு. Praise the Lord. இவை எல்லாம் உங்களுக்கு தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். Praise the Lord. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகள் இருக்கிறாங்க, பிள்ளைகளை வளர்க்கணும். அது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபை. அப்ப பிள்ளைகளை வளர்க்கணும், அதுக்கு வேண்டிய ஞானம், அதுக்கு வேண்டிய என்ன சொல்றது, பலன், பணம், காசு, இது அது தேவை தெரியாது அவருக்கு. இவை எல்லாம் உங்களுக்கு தேவை. ஆனா don't focus, but that's not what I call you for. That's my job. போஷிக்கிறது என் வேலை, உன்னை நடத்து என் வேலை. நீ என்னோடு கூட நடப்பதற்கு உன்னை ஆயத்தப்படுத்து. என்னை அறிந்து கொள்ளும்படிக்கு, என்னை தெரிந்து கொள்ளும்படிக்கு, அதுதான் உன்னுடைய போக்கஸ்.
முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். Praise the Lord. See, now you are entering into a season. If you are not ready, what express are you going to do? You cannot. Praise the Lord. செய்ய முடியாது. ஏன்னா உங்களுக்கு தெரியாது. ஏன்னா தேவனை நீ அறியலைங்க. If somebody hurts you, அவ்வளவுதான் முடிஞ்சது உங்களுக்கு. ஒரு காரியம் கிடைக்கலையா முடிஞ்சிருச்சு. எதிர்பார்த்தது நடக்கலையா அவ்வளவுதான். Praise the Lord. குழியில போட்டா உட்க தெரியாது. எப்படி குழியை விட்டு வெளியே வரலாம்னு தான் பார்க்கிறோம். You don't know. Today do you understand? என் வாழ்க்கையில அப்படி சித்தம் இல்லாமல் என் முடி கூட விடாதுன்னு சொன்னவர், அப்ப இந்த காரியம் அவர் சித்தம் இல்லாம வாழ்க்கையில நடக்காது. If I did wrong, I know. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒன்றுமே செய்யாம என்னிடத்துல பிரச்சனை வருதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? Why they hate me? I don't know. I never did anything wrong. வசனம் சொல்லுது, இயேசுவை முகாந்திரம் இல்லாமல் பகைத்தார்கள். அவர் சொல்றாரு, என்னைய பகைச்சா நீங்க என்ன பண்ணுவாங்க? Praise the Lord. முகாந்திரம் இல்ல. நான் ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணியிருந்தா ஓகே, அப்ப நான் எனக்கே தெரியல என்ன பண்ணேன்னு. But they are hating me. அப்ப என்ன அர்த்தம்? The Lord is allowing me to go through something. Praise the Lord. Amen. But the pride in me says, no, I cannot go through. I'm right. What wrong I did? Why should they hate me? I feel so bad. Praise the Lord. The உலகமே மோசம் உடனே இருக்கவெல்லாம் மோசம். Praise the Lord. I'm only righteous on this earth. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லவராய் இருக்கிறார். Immediately that's what we get in. Praise the Lord. And we are not taught. நாம் கற்றுக்கொள்ள. Because there's a greater purpose. I'm prepared for a greater purpose. கடந்து போகிற ஒவ்வொரு பாதைகளிலும் கற்றுக்கொள்ளுங்க. When I make a mistake, தக்கா புரிஞ்சுக்கணும். நான் தவறு பண்ணும்போது எனக்கு தெரியும். தெரியாமல நான் தவறு பண்றது இல்லை. அப்ப அதற்கு பலன் வரும் பொழுது ஓகே, நம்ம பண்றது தெரியும், நமக்கு மன்னிப்பு கேட்டு சரி பண்ணிக்கலாம். ஆனா ஒண்ணுமே பண்ணல, I'm going through an அர்த்தம். There's something He wants to change you. Amen. Hallelujah. அந்த கல்வாரி சிலுவையில தொங்கும் பொழுது, பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கான்னு சொல்லுகிற இருதயம் எனக்கு வேணும். அதுதான் தப்பெல்லாம். Hallelujah. That's the love. Thanks the Lord. See, following Christ is not that easy as you think. உங்களை வெறுக்காம, இன்னைக்கு நிறைய பேருக்கு இப்படி குத்துது, அந்த பக்கம் குத்துது, இந்த வர்றது வேதனை. சில நேரத்துல என்னோட கூட பேசும் பொழுது பாத்தீங்கன்னா அப்படியே இருதயம் உடைக்கப்படும். சில பேர் பேச, ஆனாலும் நான் மன்னிக்கிறேன். ஆனா சொல்லும் போதே தெரியும், அப்படியே உள்ள ரணம் இருக்கும். Praise the Lord. ஆமா, சரி, மன்னிக்கிறது நல்லது. ஏன்னா நமக்கு தப்பிக்கிறது. ஆனா ரணமே ஆகாதபடி வாழ்றதுதான் தேவன் நம்ம அழைத்தது. தெரியுமா உங்களுக்கு? இந்த ஜனத்துக்கு முன்பாக நான் உன்னை வென்று அழகமாக்கினேன். ஆமா, if I don't consider myself as something, I will never be hurt. என்னை ஒரு பொருட்டாக நான் எண்ணும் பொழுதுதான் அவங்க எப்படி இன்னைக்கு தேவ ஜனங்களிடத்துல புறஜாதியிடத்துல வித்தியாசம் இல்லை. There's no difference. ஆமா, because there's no difference, they're not able to see Christ. இன்னைக்கு அநேகருக்கு கீழே ஒரு அடுத்த ஜெனரேஷன்ல பார்க்கும் பொழுது அவங்களுக்கு இயேசுவை இன்னொரு கடவுள் அவ்வளவுதான் தெரியுது. They don't know He is God. ஏன்னா they are not able to see a difference in the Christian and them. அவர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் வித்தியாசம் தெரியல. எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. யூத மார்க்கத்தா யூதர்கள் எந்த தேசத்துல இருந்தாலும் அவங்க தனியா தெரியும். I have separated you. எப்படி தெரியும்?
Not because they are good people, because they have a customs which are very different. தேவன் அவர்கள் கொடுத்திருக்கிற கட்டளைகளை, கொடுத்திருக்கிற சடங்காச்சாரங்கள் எல்லாம் வித்தியாசமா இருக்கும். ஒருவர உலகத்தில் இருக்க எந்த ஒரு மதமா இருந்தாலும் சரி, அவங்களுடைய சடங்காச்சாரத்துக்கு எதுக்கும் சம்பந்தம் இது வித்தியாசமா இருக்கு. இந்த ஜனம், ஆமா, இந்த ஜனம் சத்தியத்துல போகும் பொழுது அவருடைய சத்துருக்கள் பயந்து நடுங்குவார்கள். ஆமா, சொல்லுவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா இந்த கூட்டம் சின்னதா இருக்கும், ஒன்றுமே இல்லாத கூட்டமா இருக்கும். வருஷத்துல 3 முறை எருசலேமுக்கு போயிடுவாங்க, எல்லாத்தையும் விட்டுடுவாங்க. 7வது வருஷம் வெளிச்சல பூரா தொட மாட்டாங்க. 50 வருஷம் 50வது வருஷத்துல யூபிலி ஆண்டுன்னு சொன்னா கடன் கொடுத்திருந்தா யார்கிட்ட எல்லாத்தையும் திரும்ப கொடுத்துருக்கோம். அவங்க வீடு வாசல் யாரையும் என்ன பண்ணக்கூடாது, கடன்ல வைக்கக்கூடாது. உங்ககிட்ட எவ்வளவு கடன் வாங்க எல்லாத்தையும் 50ஆம் ஆண்டுல ரிலீஸ் பண்ணிருக்கோம். சொல்லுவாங்க வித்தியாசம் ஜனம். ஆமா, ஆரம்பத்துல ராஜாவே இல்லை சொல்லுவாங்க. ஆனா எல்லாரும் பயந்து நடங்கி கொண்டிருந்தாங்க. ஸ்தோத்திரம். வித்தியாசமா இருந்தது. அது மாம்ச பிரகாரம். இப்போ நாம ஆவிக்குரிய ஒரு தேவனாக பிறந்த ஒரு புதிய மேன்மையான உடன்படிக்கை பிள்ளைகள், கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்கள். நாங்கள் தேவனை அறிந்த ஜனங்கள். ஆமென். You must know your God. பகைக்கிறவர்கள் என்ன பண்ணுங்க, அன்பு கூறுங்க. சபிக்கிறவங்களை ஆசீர்வதிங்க. உங்க நிந்திக்கிறவர்கள் வேண்டிக் கொள்ளுங்க. ஒரு மனிதர் நடக்குது ரெண்டுமே. ஒரு கண்ணத்துல இன்னொரு கண்ணு. She talks about love and sacrifice. Praise the Lord. Hallelujah. அப்போ இந்த பூமியில தேவன் ஒரு பலத்தை செய்ய விரும்புறார். Just look at the cross now. தேவன் செய்தது first. Okay, new covenant cross. The cross is the weakest weapon on the earth. சபிக்கப்பட்டது, அதில் தொங்குகிறவன் சபிக்கப்பட்டவன். சிலுவையை ஒருவன் எடுத்தான்னா, இந்த சிலுவை மரணம் சொன்னா என்ன சொன்னா, உலகத்தினால அது புறக்கணிக்கப்பட்டது அல்லது அவமானப்படுத்தப்பட்டது. என்ன சொல்றது, அது ஏளனமானது, ஈனமானது. இட்ஸ் லைக் தட். நல்லா புரிஞ்சுக்கங்க. திரும்ப சொல்றேன். That was cross. But God used that cross. Praise the Lord. ஆமா, அந்த நாட்கள் அதுதான். ஒருவனுக்கு சிலுவை தண்டனை என்று சொன்னா அப்படின்னா அவ்வளோ மோசமா இருக்கும். இல்லைன்னா அது வராது. இந்த ஹையஸ்ட் அதுதான். பயங்கர டார்ச்சரஸ் அது. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு, அதுதான் எடுத்தார். அந்த மரணத்துல தான் இயேசுவை அவர் ஒப்பு கொடுத்தார். அந்த மரணத்துல தொங்கும் பொழுது அர்த்தம் என்னன்னு சொன்னா, அவன் மனு குலத்துல சேர்க்கப்பட முடியாது அல்லது அவன் ஒன்றுக்கு இல்லாதவன். அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் சிலுவை மரணம். இப்போ இயேசுவை அப்படிப்பட்ட ஒரு மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிறாரு. So according to the Pharisees, Sadducees, the high priest, அந்த யூதருக்கு முடிச்சோம். இனி இயேசுன்ற பேரே வராது. ஏன்னா மோசமான சாவு இல்லை. இயேசுன்னு சொன்ன என்ன சொன்னேன், அவன் எப்படி சத்தா தெரியுமா? புரிஞ்சுதா உங்களுக்கு? They thought that way. Because for the Israelite Jews-க்கு யூதர்களுக்கு மரண தண்டனை கொடுக்க முடியாது. ஏன்னா அவர் மரண தண்டனைக்கு ஒரு எதுவுமே பார்த்துருக்காங்க. அதனாலதான் ரோமருடைய கையில ஒப்பு கொடுக்குறாங்க. ஏன்னா according to the law, Jesus had done nothing to earn death. முடியாத அவங்களால. So they gave. அதான் புரிஞ்சுக்க. என்னோட முடிச்சிடலாம். I want to tell you, that's a great exploit. எது இவங்க நினைச்சாங்க வீக்கஸ்ட், அது ஒன்றுக்கும் உதவாத நாங்களோ அந்த சிலுவை மரணத்தை கொண்டுதான் உலகத்தையே அவர் என்ன பண்ணார்? Praise the Lord. So I'm not weak. நான் அமைதியாக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு
நான் கடந்து போகிறதுனால I'm not the weak. நல்லா புரிஞ்சுக்கணும். God is doing an exploit through this week. Praise the Lord. இந்த பலவீனனை கொண்டு கர்த்தர் பலத்த செய்கைகளை அங்கே செய்வார். Hallelujah. God wants somebody who can work with him, understanding him. Praise the Lord. உன் பலத்தையோ உன்னுடைய ஞானத்தையோ உன்னுடைய தாளத்தையோ ஆண்டவர் விரும்பல. புரியுதா உங்களுக்கு? அது அவர் விரும்பல. Praise the Lord. உங்களுடைய செய்கைகள் ஒன்றும் அவருக்கு வேண்டாம். நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கும் போது பலவீனமாய் இருக்கிற அவமானத்துல, நிந்தையில, ஏளனத்துல, உடைக்கப்பட்ட பாவத்துல நல்லா புரிஞ்சுக்கணும். புரியுதா உங்களுக்கு? வியாதி இல்ல, சோர்வு இல்ல, நெருக்கத்துல நீங்க இருக்கிற உங்களை எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துவதுதான் கர்த்தருடைய மகிமை. ஹல்லேலூயா. அதான் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னண்டையில வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவன். ஆமா, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமா, praise the Lord. Hallelujah. See, that's what God is calling you for. Praise the Lord. ஆமா, உங்களை நீங்க இழந்தால்தான் தேவன் உங்களை பயன்படுத்த முடியும். If you think you're something, God cannot use you at all. And every time when God wants to use you, கர்த்தர் உங்களை பயன்படுத்தணும்னு நினைக்கும் போதெல்லாம் அந்த something வெளியே வரும். ஆமா, அந்த something வந்துச்சுன்னா நீங்க கர்த்தர் கூடவே செய்ய மாட்டீங்க. Many are not taking a step forward. அநேகர் என்ன பண்றாங்க தெரியுமா? முன்னேற மாட்டாங்க, கால் வைக்க மாட்டாங்க. ஏன் கால் வைக்க மாட்டாங்க தெரியுமா? ரிஸ்க் ஃபேக்டர். வெட்கப்பட்டு போயிடுவோமோ, அவமானப்பட்டு போயிடுவோமோ, உடைந்து போயிடுவோமோ, ஒண்ணு இல்லாம போயிடுவோமோ, நாளைக்கு உலகம் நம்மளை பார்த்து சிரிக்கமோ, இந்த எண்ணங்களினால என்ன பண்றது இல்ல, not keeping forward. ஆனா உங்களுக்கு என்ன தெரியல, பரிபூர்ணமானவர் அவருக்குள்ள இருக்கிறார் என்று தெரியல. உனக்கு இருக்கிற பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறது. ஆமென், ஆமென். Praise the Lord. Don't forget who's sending you. அதான் சொல்றது, தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள். Oh, glory to God. Praise the Lord. அவங்க தான் முன்னாடி போவாங்க. என் பிள்ளை யார் பார்த்துக்குவாங்க, என் குடும்பம் என்ன ஆகும், நாளைக்கு என்ன நடக்கும், அறிந்திருக்கிற ஜனம் யோசிக்காது. தேவரீர் நீ என்ன வர சொன்னா நான் வரேன், உடனே ஆண்டவர் வாழ்ந்த உடனே அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த வார்த்தை மட்டும்தான். Hallelujah. To step on the water into the supernatural, you all need is only the word of the Lord. வேற எதுவும் தெரியாது, வேற எதுவும் தெரிஞ்சதுன்னா உள்ள போகணும். காற்றையும் கொந்தளிப்பை பார்த்த பொழுது உள்ளே போனார். தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள். That's why God is preparing you through every circumstances. நீங்கள் கடந்து போகிற ஒவ்வொரு இடங்களிலுமே கர்த்தர் அவரை வெளிப்படுத்துகிறார். ஆமா, வெளிப்படுத்துறார். It's not just coming and glorifying God. You have to taste. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிக்கணும். ஆமா, you have to walk on the water. Praise the Lord. ஆமா, ஏன்னா தண்ணீர்ல நடக்கணும்னு சொன்னா ஒண்ணுமே இல்லை, விசுவாசம் இல்லைன்னா நடக்கவே முடியாது. அதுதான் உங்க வாழ்க்கை. See, that is the life. ஆமா, if you have to do great exploits, that should be a life of faith. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆண்டவர் என்ன பண்றாரு சொன்ன, கர்த்தர் பெரிய கிரேட் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் தேவனுக்காக என்ன சொல்றது, மாபெரும் செயல்களை செய்வது என்று சொல்லப்படுது. தேவனை பற்றிய ஆழமான அறிவினால வல்லமை பெற்று. When you know God, you receive power. நல்லா புரிஞ்சுங்க, திரும்ப சொல்றேன்.
எவ்வளவாய் தேவனை அறிந்திருக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அதிகமாய் நீங்க வல்லமை பெறுவீர்கள். Because you know your God. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப என்ன அப்படின்னு சொன்னா, அப்படிப்பட்டவர்கள் சாதாரணமானவர்கள் தேவனை அந்த ஆழமான அறிவை பெற்றபடியினாலே அசாதாரணமான பலத்த மாபெரும் சாதனைகளை செயல்களை செய்வார்கள். Hallelujah. அவ்வளவுதான். The key is knowing your God. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல இந்த காலத்துல ஆண்டவர் என்ன பண்ண இந்த காலத்துல தேடுறாரு, தன்னுடைய அசாதாரணமான தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய சாதாரண கிறிஸ்தவர்களை ஆண்டவர் தேடுகிறார். God is looking for somebody, ordinary Christians, simple Christians who just love God. Amen. தேவனை நேசிக்கிறவர்கள், இருதயங்கள் தேவனோடு கூட சேர்ந்திருக்கிறவர்கள், தேவனுக்காக ஆண்டவரே என்னை பயன்படுத்தும் என்று சொல்லி காத்திருக்கிற சாதாரணமானவர்களை கர்த்தர் தன்னுடைய அசாதாரணமான வல்லமையை வெளிப்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். Hallelujah. It is not you doing, it's God doing through you. Praise the Lord. அவர் அசாதாரண காரியத்தை செய்கிறவர், ஆனா இந்த பூமியிலே செய்வதற்கு சாதாரணமான உங்களை தேடுகிறார். Hallelujah. புரிஞ்சுங்க, it's a season. Amen. அப்போ அர்ப்பணிக்கிறது. Going with this, prepare yourself. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்குள் அவர் யார் என்பதற்கான சத்தியத்திற்கு சாட்சியாக வல்லமையான செயல்களை அவர் செய்ய விரும்புகிறார். அவர் நமக்குள்ள இருக்கிறதுக்கு சாட்சியாக. ஆமென். ஏன்னா உலகம் பார்க்கணும், உலகத்தில் இருக்கிற உங்கள் இருக்கிறவர் பெரியவர், நம்ம சர்வ வல்லவர் சொல்லுகிறோம்ல, அவர் உள்ள இருக்கிறவர் சாட்சி. நான் என் அவருடைய பிள்ளைகள், நான் அவருடைய தேவன் என்பதை அவர் வெளிப்படுத்தும்படிக்கு கர்த்தர் வல்லமையான சாட்சியை வெளிப்படுத்த விரும்புகிறார். Praise the Lord. He wants to do great exploits. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So let us get ready for it. வாசிக்கலாம் ஒரு வசனம். 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 நாளாகமம் 16 அப்படியா? தம்மை பற்றி 16:16 தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்கம் பண்ணும்படி, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு, இதுதான் கிரைட்டீரியா. என்னவா? தம்முடைய வல்லமையை விளங்கும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் இல்லாதவர்களாய் இருந்தீர், ஆகையால் இது முதல் கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றார். இங்க ஒரு ராஜாட்ட கொடுக்கிறாரு, அப்பா நீ வந்து என்ன பண்ண, அம்ப ஏறி ஏதாவது சீரியா ராஜாக்கள் அந்த ராஜ்யத்தை அழிக்கிறதுக்கு இவன் 3 வாட்டி தான் சார். அவர் சொல்றாரு, புரிஞ்சுக்குங்க, தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்கும்படிக்கு. Praise the Lord. தேவனுடைய கண்கள் பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. God is waiting to show forth His power. Praise the Lord. His glory. கர்த்தர் தம்முடைய வல்லமை விளங்கும்படிக்கு விரும்புகிறார். ஆமென். இது மைண்ட்ல எடுங்க. God wants to show forth glory. But to whom? யாரு அவர் பயன்படுத்த முடியும்? உத்தம இருதயம். கபடு இருக்கக்கூடாது, தனக்காக இருக்கக்கூடாது, அவருடைய மகிமைக்காக. என் தேவனுடைய நாமம் மகிமைப்படணும். எங்களுக்காய் அல்ல, எங்களுக்காய் அல்ல கர்த்தாவே, உம்முடைய நாமம் மகிமை கேட்டு இதை நீர் செய்யும் ஆண்டவரே. Praise the Lord. Hallelujah. இப்படிப்பட்ட yes Lord, come down, show forth your glory Lord, let the world see your glory. Here am I Lord. ஆண்டவரே, இந்த உலகமானது மகிமையை பார்க்கட்டும், இதோ நான் இருக்கிறேன். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். தேவன் நல்லவராகவே இருக்கிறார். So if God has to do exploits in your life, 3 things which you have to strengthen yourself with. The keys in எடுத்துக்கலாம். நம்ம முக்கியமான காரியம் 3. இது நேரம் இல்லை, நீங்க இன்னும் அதிகமா அது போய் வீட்டுல தியானிங்க. நம்பர் 1, அவரை அறிந்திருக்கணும், அவருக்குள் நாம் யார் என்பதையும் அறிந்திருக்கணும். என புதிய உடன்படிக்கையினுடைய அந்த காரியம் என்ன சொன்னா, கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் யார் என்பதை நாம் அறிந்திருக்கணும். Praise the Lord.
அவரை அறிந்திருக்கணும், அவருக்குள் நாம் யார் என்பதையும் அறிந்திருக்கணும். ரொம்ப முக்கியமானது. இது இல்லைன்னு சொன்னா உங்களால் என்ன பண்ண முடியாது. தேவன் செயல்படும் போது அவரோட நீங்க இசைய முடியாது. திரும்ப நான் சொல்றேன், நீங்க இல்லை, ஆனா வசனத்துல பார்க்கும்போது எல்லாம் பண்ணி பாத்தீங்கன்னா தேவன் டூ கிரேட் எக்ஸ்பர்ட்ஸ் தான் வரும். இஸ்ரவேல் ஜனங்கள் தான் பட்டயத்தை பிடித்து சத்துருக்களுக்கு விரோதமாய் போகிறார்கள். ஆனா வசனம் சொல்லுகிறது யுத்தம் கர்த்தருடையது. அதே போலதான் நம்மை அவர் பயன்படுத்துகிறார். ஆனா அந்த வல்லமை எல்லாமே கர்த்தருடையது. அவர் செயல்படணும். அவர் செயல்படணும் ஃபர்ஸ்ட் எனக்கு தான் தெரியணும். 40 நாள் ஒரு இஸ்ரவேலன் கூட கோலியாத்துக்கு எதிர்த்து நிக்கல. ஒரே ஒருத்தனுக்கு தான் தெரியும் அவர் யாரு, அவருக்குள் அவன் யாருன்னு தெரியும். அதான் சொல்றான், நீ நிந்திக்கிறது இஸ்ரவேல் சேனை இல்ல, கர்த்தருடைய சேனை. நீ மாம்சத்தை பார்க்கிற, ஆனா உனக்கு புரியல இது மாம்சம் இல்ல, பலத்த சேனை, அவருடைய சேனை. அப்ப என்ன பார்க்கும்போது இந்த மாம்சத்துக்குரிய நான் பார்க்காதபடிக்கு நான் யாரு சொன்ன, அவருடைய ஸ்தானாதிபதி, நான் அவருடைய பிள்ளை, என்னை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான். நான் இங்க இருக்கிறத சொன்னா பரத்து இருக்கிற பூமியில நான் வெளிப்படுத்துகிறவன். அம்மா என்னை கொண்டுதான். அம்மா பவுல் எழுதும் ரொம்ப அழகா இருக்க சொல்றாரு, God is pleading through us. அம்மா உலகத்தை ரட்சிக்கும்படிக்கு reconciliation, the message of reconciliation என்ன சொல்ற, God through us is pleading. பிரைஸ் தி லார்ட். எந்த அளவுக்கு பார்க்கறாரு பாருங்க. தேவன் எங்கள் மூலமாய் உலகத்தோட பேசுறாங்க. என்னது? ஒப்புரவாகுங்கள். Praise the Lord. See, that is what you have to have. Amen. நான் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவன் அல்ல, கர்த்தர் என் மூலமாய் உலகத்தோட பேசுகிற பாத்திரம் நான். Praise the Lord. அப்ப சுவிசேஷம் சொல்லிட்டேன், நான் ஊழியம் செஞ்சிட்டேன் இல்லைங்க. God is doing through you. God is doing through you. Amen. Amen. Praise the Lord. இருதயம் எந்த அளவுக்கு சுத்தமா இருக்கணும், உத்தம இருதயத்தோடு. It's not for you. என்ன சொல்லிட்டாங்க இல்ல, அவர் நான் தான் அடக்கமாயிச்சேன். என்ன இனிமே சொல்றது, எதை சொன்னாலும் அவர் தான். அதனால சொல்றது பவுல் சவுலா இருக்கும்போது சொன்னாங்க, அவன் பார்த்து, சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? He was not persecuting Jesus. இல்லையே, he was persecuting the church. அவன் சபையை துன்பப்படுத்திக் கொண்டிருந்தான். இயேசு சொல்றாரு, why are you persecuting me? See, இந்த ஹார்ட் நமக்கு இருக்கணும். இயேசுவை என்ன பண்ண முடியாது. அப்ப நான் எப்படி இயேசுவை இல்லாத வேலையை செய்ய முடியும்? அவரை போலதான் நான் இருக்கணும். See how much I have to surrender. எனக்குன்னு ஒண்ணு உள்ள இந்த மாம்ச காரியங்கள், மாம்ச உறவுகள், மாம்ச காரியங்கள், எண்ணங்கள், இதெல்லாம் நீ விட முடியாது. See, everything is in Christ. Nothing is outside Christ. Everything is in Christ. கிறிஸ்துவுக்குள்ள இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு அதற்கு என்ன இல்லை, சம்பந்தம் இல்லை. Praise the Lord. Be very careful. It's not a name Christian. It's not just because I'm born again. Am I in Christ? என்னுடைய தேவனை நான் அறியணும், அந்த தேவனுக்குள் நான் யார் என்பதையும் நான் அறியணும். Praise the Lord. இரண்டாவது, அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையில, அதை ஞாபகம் வச்சுக்கீங்க, அவருடைய மகிமையில நான் நடக்க தெரியணும் அல்லது வாழ தெரியணும். Praise the Lord. You must always walk in the resurrection power of the Lord. ஆமா, அப்படி அர்த்தம் என்ன தெரியுமா? அவர் என்னிலே ஜீவனோடு எழும்பணும். அதான் அப்படி அர்த்தம். உனக்குள் எனக்குள் இருக்கிறவர் எனக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடாது, அப்படியே அவர் வெளியிறங்க பார்க்கணும். The manifestation life, the manifested life of God. தேவனுடைய ஜீவன் என் வாழ்க்கையில வெளிப்படணும். ஆமா, அதுதான் உயிர்த்தெழுந்த வல்லமை, அதுதான் மகிமை. Praise the Lord. ஒவ்வொன்றில் நான் செய்யும் பொழுது அவன் செய்த எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். ஆமா,
அதே போல கடந்து போகும் பொழுது என்னை அவமானப்படுத்துறாங்களா, நல்லா புரிஞ்சுக்கணும். அவமானப்படுத அந்த அவமானத்தை நான் மேற்கொள்வதற்கு அப்படின்னு அர்த்தம், ஐ டோன்ட் ரியாக்ட் டு இட், ஐ டோன்ட் பி ஹர்ட் பை இட். பிரைஸ் தி லார்ட். அதான் பவர். ஆமா, இந்த உலகம் நினைக்கிறீங்களா நேசிக்கணும்? உலகம் என்னை பகைத்தது, ஆகையால் உங்களை பகைக்கும். மாம்சம் உங்களை நேசிக்க நினைக்கிறீங்களா? நேசிக்காது. It always acts against you. It always wants to hurt you. Praise the Lord. What is the power then? உயிரோடு எழுப்பின வல்லமை. என்ன வல்லமை அது? மரணத்தை ஜெயித்தது. அப்ப அந்த வல்லமை எனக்குள்ள இருக்குன்னு சொன்னா, மரணத்துக்கு அவமானங்கள், நிந்தைகள், என்னை ஹர்ட் பண்றதெல்லாம் வரும்பொழுது நான் என்ன ஆவேன்? அஃபெக்ட் ஆக முடியாது. Praise the Lord. See, nobody can change my identity. என்னுடைய அடையாளத்தை யாரும் மாற்ற முடியாது. நான் அவருடைய பிள்ளை. புரிஞ்சுக்கணும். அவருடைய ஸ்தானாதிபதி. புரியுது உங்களுக்கு? என்னுடைய அடையாளத்தை மாற்ற முடியாது. நீ முட்டாளு, உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ எதுக்கும் இல்லை, யூஸ்லெஸ். புரியுது உங்களுக்கு? நீ ஒண்ணு கிடையாது, உனக்கு ஒண்ணும் வராது, நீ உருப்பட மாட்ட. என் ஐடென்டிட்டியை மாற்றலாம் முடியாது யாரும். Praise the Lord. Yeah, if I know my identity, I will not even react with them. Praise the Lord. அவன் எப்படி சொன்னான்? முட்டாள் வந்து என்ன பேசலாம். The fool can talk anything. Just because a fool is talking does not mean I'm that. புரியுதா? புத்தி இல்லாதவன் எதை வேணா பேசலாம். அவன் பேசுறதுனால நான் அப்படி ஆக முடியாது. ஏன்னா எனக்கு அறிய நான் அறிந்திருக்கிறேன். I'm a wise person. எனக்கு தெரியும், என் தேவனை தெரியும், என் தேவனுக்குள்ள நான் யாருக்கு தெரிகிறதுனால நான் தைரியமா இருப்பேன். Praise the Lord. ஆமா, இந்த பூமியில நான் வாழ்வதற்கு என் தேவையெல்லாம் தேவன் அறிந்திருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? நாம மற்றவர்களை போல ஓடி தேடி இப்படி பண்ண, ஐயோ அப்படி பண்ணி சேர்க்கிறோம், இப்படி பண்ண, அப்புறம் போயிடுச்சு, இது இல்லையே, புலம்ப மாட்டேன். ஏன்னா இவ எல்லாம் எனக்கு தேவை என்று என் பரமபிதா அறிந்திருக்கிறார். Hallelujah. I have a father. See, that is what it is. That's the resurrection power. புரியுதா உங்களுக்கு? யாரும் இல்ல, ஒருத்தர் நமக்கு ஹெல்ப் பண்ண ஒண்ணுமே இல்ல, நம்ம என்ன பண்ண போறோம்? See, that's not resurrection power. யார் மேல என்ன இருக்க வேண்டியவர் இருக்காரு. ஆமா, நீ அந்த தினத்துல எடுத்த எசேக்கியா ராஜா சொல்றான், அசிரியா ராஜா அவ்வளோ பெரிய படையோட வந்து நிற்கிறான். எல்லாம் எசேக்கியா ராஜா சொல்றான், இவங்க கொஞ்சம் பேர் தான், ஆனா சொன்ன வார்த்தை, அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அநேகம். ஆனா இருந்துச்சு கொஞ்சம், அங்க அதிகம். சொல்லிட்டு அடுத்த வருஷம் சொல்றான், அவர்களோடு இருப்பது மாம்சப்பிரியம், நம்மோடு இருக்கிறது யாரு தெரியுமா? நம்மோடு கூட இருந்து நமக்கா யுத்தம் பண்ணுகிற நம்ம தேவனாகிய கர்த்தர் தானே. So what makes a majority is he. அவ்வளவுதான். Praise the Lord. கூட்டம் இல்ல, அவர் இருக்கிறார், அவர் இருக்கிறார், அவர் இருக்கிறார். அவ்வளவுதான். ஆமா, தர்த்தர் நீங்க பார்க்கும்போது ஐஸ்வர்யவானே எங்கிட்ட இருக்கும் போது நீ எங்க நிக்கிறது? போவெளி. அவ்வளவுதான். விசாசம் வந்தா சொல்றோம், உன்னை ஜெயித்தார். எல்லா அதிகாரத்தை வல்லமை உடைய என் கூட இருக்கும் போது நீ எங்க கலந்து தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள். That's a word. Key. That's a resurrection power. Praise the Lord. மனிதது உயிரோட எழுந்த அந்த வல்லமை, அந்த மகிமையுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? You overcome the world. You overcome Satan. பாவத்தையும் பிசாசையும் மாம்சத்தையும் உலகத்தையும் நீங்க ஜெயம் எடுக்கிறீங்க. எப்படின்னு சொன்னா அவருடைய எதுவும் உங்களை வராதபடிக்கு நீங்க எழுப்பி நிற்க வேண்டும். ஆமா, புலம்புறதுக்கு நேரம் இல்லை, சும்மா பேசுறது அர்த்தமே இல்லை. Wasting your time. Speak things which edifies you. உங்களை பக்தி விதத்துக்கு நேரம் நடந்து உங்களுக்கு பேசுறீங்க. மூன்றாவது, விசுவாசத்துல செயல்படாம நீங்க தேவனுக்காக பலத்தடி செய்கைகளை செய்ய முடியாது. Act in faith. விசுவாசத்தில் செயல்படுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஞாபகம் வச்சுக்கணும், தேவன் செய்கிற காரியம் எல்லாம் ஆவிக்குரியவைகள், அவை மாம்சத்துக்குரியவை அல்ல. மாம்சத்துல அது வந்து வந்தாலும் செயல்பாடு என்ன சொன்னா ஸ்பிரிட்ல சொல்லுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நீங்க எப்படி செயல்படுவீங்க?
you're looking at a big large crowd. இது வரைக்கும் ஒரு ராஜா கூட அவன் எதிர்த்து நின்று ஜெயிச்சதே கிடையாது. அசீரிய ராஜா வந்திருக்கான், அவன் சேலஞ்சோட பண்றான், அவமானப்படுத்தலாம். இது வரைக்கும் எந்த தேவர்கள் எனக்கு முன்னாடி நின்றுருக்கு, எல்லாத்தையும் எங்கேயும் படிச்சோம். நீ நிப்ப நினைக்கிறியா, இந்த போட்டு நின்று நினைக்கிறியா, அப்படியா இப்படியா சொல்லிட்டு அப்பதான் சொல்றாங்க. அவன் கண்ணு பார்த்தாங்க இருக்குது. அந்த கூட்டம் அப்படிப்பட்ட கூட்டம் இங்க ஒண்ணு பெயர்ல ஆவியின் கண்கள் திறக்கப்பட்டாலாம். ஆமா ஆமா, எலிசாவோட இருக்கிற வேலைக்காரன் சொல்றான், அவன் ஆண்டவனே அப்படின்றான். ஃபுல்லா மதையை சுத்தி வந்துட்டாங்க, அவ்வளவுதான். அப்ப எலிசா சொல்றான், ஆண்டவனே கண்ணை தருங்க. கண்ணு திறந்தவனே பார்க்கிறான். அவங்க இருக்கிறது சாதாரண மனுஷங்க, இங்க சுத்தி அக்கிரிமயமான ரதங்கள் இருக்கிறது. அப்ப என்ன அர்த்தம்? Ask God to open your eyes. Then only you can walk in faith. Praise the Lord. See, that's something which I tell you. அதை சொல்லி விட்டுட்டு நாட்கள்ல பார்க்க கத்துக்குங்க. இந்த கண்ணில் இல்லை, ஆவியின் கண்களை பாருங்க, இப்ப விசுவாசம் பெறணும். Praise the Lord. ஆமா, இது நமக்கு அருளப்பட்டது. தேவனுடைய ரகசியங்களை, தேவனுடைய மர்மங்களை, மறைக்கப்பட்டு அடைக்கப்பட்டு இதுவரைக்கும் தெரியாதவைகளை ராஜ்யத்தை சபையானது துரைத்தன வல்லமைகளுக்கு வெளிப்படுத்தும்படிக்கு நமக்கு அருளப்பட்டது. உங்கள் காரியங்களை பாருங்க. நமக்கு இந்த கண்ணில் பார்த்து 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 அந்த இன்ஃபர்மேஷனை பெற்றுட்டு அது ஏற்படாதீங்க. ஆவியின் கண்கள் திறக்கப்படட்டும். Open your eyes to see. Praise the Lord. ஆமா, ஒரு சொன்ன பேசும் பாத்தீங்கன்னா அந்த விசுவாச காரியங்கள் மற்ற காரியங்கள் எல்லாத்தையும் நடந்துச்சு, இப்படி வாழ்க்காச்சு எல்லாம் ஃபுல்லா பேசிக்கிட்டு இருக்கேன். பக்கத்துல இது மாதிரி பண்றாங்க, இது போட்டா அதாவது இதெல்லாம் சரி, அதெல்லாம் ஓகே. நான் சொன்ன கேட்டேன், இயேசுடைய ரத்தத்துடைய வல்லமை நான் இந்த ப்ராப்ளம் என்ன தெரியுமா இருக்குது? இயேசுடைய ரத்தம் சொல்லுவோம், இயேசுடைய நாமத்தை சொல்லுவோம், எல்லாம் சொல்லுவோம். ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா அது வல்லமை எல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் மேற்கொண்டுச்சுன்னு சொல்லுவோம். நீங்க பாருங்க. அப்போ what is the power you think your blood is? அந்த ரத்தத்துடைய வல்லமை தெரியுமா உங்களுக்கு? நீங்க தெளிக்கிறது என்ன தெரியுமா? Because of your faith, that's a problem. ஆமா, ஞாபகம், it's all your faith. உடைய விசுவாசத்தின் படியே உங்களுக்கு. நிறைய பேர் புரிய மாட்டாங்க, நடக்கல. அது நடக்காம காரணம் your faith. Because unbelief is coming so much. அதனால இன்றைக்கு என்ன சொன்னா அந்த அசாதாரண காரியங்களை போக முடியல. Because you are not able to walk with God. So get yourself out. The spirit of reasoning வெளியே தூக்குங்க. இப்படி அப்படி யோசிக்கிறதெல்லாம் 2 4 தான் தூக்கி போடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் 4 சொல்லும் போது ஒண்ணுமே பார்க்காம இருப்பீங்க, நீங்களும் சொல்லணும் 4. புரிஞ்சா உங்களுக்கு? இந்த 2 பார்த்தாதான் 4 சொல்லாதீங்க. If the word says, just say yes, it is so. அவ்வளவுதான். வசனம் சொன்ன மாத்திரத்துல இம்மீடியட் அடுத்த நிமிஷம் என்ன வந்துச்சுன்னா அந்த வார்த்தை வரணும், அந்த வார்த்தையை நான் பேசணும். ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்ற வார்த்தை உங்களுக்கு வந்துச்சு. ஆனா உங்களுக்கு எதுவுமே வாய்க்காம இருக்கா? என்ன செய்யணும்? இல்ல, நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். வாய்க்காம போகும்போது என்ன சொல்லிட்டு இருக்கோம்? இல்ல, வாய்க்கும் வாய்க்கும். ஏன்னா முதலாவது என் சுயத்தை நான் உடைக்கணும். ஆமா, அடிமைத்தனத்துல வாழ்ந்து 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 அந்த எண்ணங்கள் உள்ள இருக்குது. அதை உடைச்சாதான் நான் சுயாதீன நிலையில ஓட முடியும். நான் சுயாதீனம் என்று சொல்லிட்டு சுயாதீனம் வாழ தெரியலன்னு சொன்னா அடிமையா வாழ்ந்து இருக்கிறேன்னா பிரோஜனம் இல்லை. அதனால always walk by faith. அதனால விசுவாசம் 3 காரியம் ரொம்ப முக்கியம் for the great exploits. Knowing him and knowing who you are in him. அவர் யார் என்பதையும் அவருக்குள் நீங்கள் யார் என்பதையும் நீங்கள் அறிந்திருந்தால் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். 2வது வல்லமையில, உயிர் தந்த வல்லமையில, தேவ மகிமையில நடக்கணும். ஆமென். Praise the Lord. What is the power? You can overcome everything. Praise the Lord. ஆமா, சின்ன சின்ன காரியம் உலகத்துல சொல்ற காரியங்கள் போகிறது வருது, எந்த காரியங்களை பார்த்து இல்லை. ஆமென். மரணம் என்பது முடிவு.
ஆனா இயேசு என்ன பண்ணாரு? இந்த மரணத்தை ஜெயித்தார். அதுக்கு பேர் தான் உயிர் தந்த வல்லமை. அப்ப உங்ககிட்ட இருக்கிற உயிர் தந்த வல்லமை என்ன அர்த்தம்? எனி சிச்சுவேஷன் யூ கேன் சேஞ்ச். சோகமா வந்தா சோகமாயிடாதீங்க. தோல்வி வந்தா உடனே தோல்வியா எடுத்துடாதீங்க. ஓவர்கம் எவ்ரிதிங். ஓவர்கம். ஆமா. இல்லைன்னா வேலை இருந்திருப்பா. யூ cannot live a life. வாழவே முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆமா. உலகமானது உங்களை பகைத்துக் கொண்டு இருக்கிறது. அது என்ன செஞ்சோம்னா எல்லா காரியம் உங்களுக்கு விரோதமாய் செய்யும். ஏதாச்சும் ஒண்ணு செய்யுங்களா வாய்க்காது. நல்லா புரிஞ்சுக்கங்க. உடனே என்ன உங்களுக்கு I've lost. அடுத்த நிமிஷம் நோ, you've never lost. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, நீங்க செய்ததுனால ஏதோ நடந்துச்சு, நீங்க போனதால நடந்துச்சு, நீங்க பேசினதால நடந்தது, உங்களுக்கு தெரியாது. If only God can open your eyes, you will see. ரதங்கள் இருந்தது தெரியும். ஆமென். ஆனா வந்தவங்க யாருக்கு ரதம் இருக்கு தெரியல. புரிஞ்சுக்கணும். வந்தவனுக்கு தெரியல. வந்தவனுக்கு என்ன தெரிஞ்சது? ஒரு தீர்க்கதரிசி, ஒரு வேலைக்காரன், இவங்க 2 பேர் தான் இருக்கிறாங்க. தூக்கிட்டு வந்துடலாம். இப்படிதான் நினைக்கிறாங்க. இப்ப நீங்களும் ஒரு தீர்க்கதரிசி, நான் மட்டும்தான் இருக்கிறேன், எனக்கு ஒரு வேலைக்காரன் மட்டும்தான் இருக்கிறேன் நீங்க நினைச்சீங்கன்னா அவன் தூக்கிட்டு போயிடுவான். கொஞ்சதா நீங்களும் உலகத்தை போல உங்களை நினைச்சீங்கன்னா உலகம் என்ன செய்ய விரும்புறதோ உங்களை செய்யும். நீங்க யார் என்பதை நீங்கள் அறிந்தீர்களா? சொல்லுவாங்க, ஏன்டா அழிகிறதுக்காக வந்துருக்கிறீங்க, சுத்தி இருக்கிற யாரும் இருக்காங்க கூட தெரியல உங்களுக்கு, நான் யாரு பிள்ளைன்னு கூட உங்களுக்கு தெரியலையா? இந்த கல்லினில் மோதுகிறவன் சிதறண்டு போவான், இந்த கல் எவன் மேல் மோதுகிறதோ அவன் நசுங்கி போவான். ஏன்டா உன் வாழ்க்கை அழிக்கிறது கேட்டவர சொல்லுவான். எல்லாத்தையும் 15 years of my work ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது. உன்னை ஆஸ்வதிக்கிறவர்களை ஆஸ்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். எல்லா நேரத்தில் நான் நினைப்பேன், எவனுக்கும் நேரம் சரியில்லைன்னு சொன்னா, இல்ல கர்த்தர் யாரையும் நியாயத்திருக்குன்னு சொன்னா என்கிட்ட தான் வருவாங்க. ஆமா, புரியணும் உங்களுக்கு. நீங்க யாருன்றத இடரின் கல் தான். இந்த துன்மார்க்கனும் மாறுபாடை நடக்கிறவங்களும் இடறுவதற்கு நாம் இருக்கிறோம். அதனாலதான் நம்மளுக்கு மோதும் பொழுது நீங்க என்ன பார்க்கணும்னு சொன்னா அவருடைய அழிவை பார்க்கணும். ஆமா, அவர் மனம் திரும்பினால் மாத்திரம் தான் தப்பிக்க முடியும். See, that is what we are. தேவனை அறிந்தவர்கள் அவர்கள் இடம் கொண்டு அதற்கு ஏற்ற காரியம் செய்வார்கள். Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நல்லவர். ஆமென். பரிசுத்த ஆவியானவரோடு கூட நாம் இசைந்து நடக்கும் பொழுது அநேக காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஒரு 10 minutes I finish. 1 Corinthians chapter 2 verse 10. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நமக்கு தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். ஆமென். Praise the Lord. தேவனுடைய ஆவியானவரோடு கூட நீங்கள் இசைந்து நடந்தால்தான் திருமணம் சொல்றவங்களுக்கு, if you learn to walk with the Holy Spirit, you must have a good, அவரோடு கூட நல்ல ஒரு உறவு ஐக்கியம் இருக்கணும். அது மாத்திரமல்ல, அவர் செயல்படுவதற்கு அவரோட சேர்ந்துக்கணும், பார்ட்னர்ஷிப். Praise the Lord. ஏன்னா அவர் இந்த பூமியில பிதாவையும் குமாரனையும் மகிமைப்படுத்தும்படிக்கு வந்திருக்கிறவர். ஆமென். நீங்க அவரோட பார்ட்னர் பண்ணீங்கன்னா தான் இன்டிமசி, ஆமென், அண்ட் பார்ட்னர்ஷிப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவரோட பேசுங்க. எல்லாத்துக்கும் ஆவியானவரே, ஆவியானவரே, praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஆண்டவரே வந்தவரே, ஆமென், praise the Lord. பேசுங்க, ரொம்ப முக்கியம். Have that relationship, that intimacy. அப்பதான் பார்ட்னர்ஷிப் பண்ண முடியும். ஆமா, அந்த உணர்வு உங்களுக்கு தெரியணும், காரியங்கள் நடக்கும்போது தெரியணும். Praise the Lord. ஒரு அருமையான ஒரு வாலிப சகோதரர்
நல்ல வேலையில இருந்தா சடன்லி திங்ஸ் ஹேப்பன் இன் ஹிஸ் லைஃப். பார்த்தீங்கன்னா சத்துருடைய போராட்டத்துக்கு திடீர்னு பார்த்தா ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டான் ஒர்க். அப்புறம் தான் ரிலைஸ் பண்றோம் வை இது ஃபார் நத்திங், நோ ரீசன்ஸ் எல்லாம். அப்புறம் ஜெபத்துக்கு சொல்லியிருந்தேன், ஜெபம் பண்ணுங்க இல்லை காரியங்களை படிக்க சொன்னேன். சரி, ஆண்டவனுக்கு வேலை கொடுப்பார், நீங்க வேலைக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் பார்க்கல. லாஸ்ட் வீக் வேற காரியமா ஜெபத்துக்காக கூப்பிட்டுருந்தாங்க, பேசிட்டு இருந்தேன். அப்ப சொன்னாங்க, நான் கேட்டேன் தம்பிக்கு வேலை என்னாச்சுன்னு. அப்ப சொன்னாங்க இந்த மாதிரி வந்து அப்பா சொல்ல மறந்து வந்துச்சு, ஆனா எல்லாம் வந்து நைட் ஷிஃப்ட். ஸோ ஐ நாட் சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் தனியா இருக்கணும் இந்த காரணத்தை. நான் சொன்னேன் எப்பவுமே வந்து this is what you must understand, sign of God. We ask for God was a work. புரிஞ்சுக்குங்க, ரொம்ப முக்கியமானது. தேவனுக்கு என்ன கேட்டோம்? வேலை கேட்டோம். இப்ப கர்த்தர் என்ன கொடுத்தாரு? வேலை கொடுத்தாரு. எப்பவுமே தேவனிடத்துல கேட்டு தேவன் கொடுத்த மாத்திரத்துல கீழ்ப்படியும், உடனே கீழ்ப்படியும். So அப்ப ஏன்னா you have to break a cycle. அங்க நல்ல வேலையில இருந்த உடனே சத்ருவானவன் என்ன பண்ணிட்டா வேலை இல்லாம பண்ணான். அப்ப இந்த சைக்கிள் என்ன ஆயிடுச்சு? இப்போ காசுக்குள்ள போயிடுச்சு. இப்ப இந்த சைக்கிளை உடைச்சிடும். அப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார்? கர்த்தர் வந்து பாட்டி அனுப்பி தேவனோட பேசி ஜெபத்தை கேட்கிறவர் தேவன் ஒரு அற்புதங்கள் செய்கிறார். இப்ப என்ன பண்ண? ஜஸ்ட் என்டர் and God does உள்ள போகும். நிறைய நேரத்துல பிசாசு என்ன பண்ண வச்சோம்னா will stop you. ஏன்னா அதுதான் உங்களுடைய பிரேக் த்ரூ. See, யோசேப்பு எகிப்துல செகண்ட் டு தி ஃபேரோவா இருக்கிறதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் எது? கூலி. கூலியில இருந்து தப்பிச்சு எப்படியாச்சும் அப்பா வீட்டுக்கு ஓடி இருந்தாங்கன்னா he lost the plot. புரிஞ்சுக்கங்க, God's process. அதனாலதான் இருதயம் முக்கியம், இருதயம் முக்கியம். அப்பதான் அவங்க கண்கள் திறக்கப்படும். எஸ் பாத்தீங்கன்னா சும்மா உடனே see that's what I'm telling you, the heart. உடனே அவங்க எஸ் சாரி பாஸ்டர் ஓ தெரியல ஓகே உடனே ஜாம் பண்ணேன். அடுத்த நாள் ஆண்டவர் அற்புதமா வேலை கொடுத்தார். இஸ் ஜாயினிங் மண்டே. நான் சொன்னேன் கூப்பிட்டேன் பேசுறேன் போடா ஹாப்பியா போ. ஆனா போகும்போது என்ன ஜெபிக்கணும் தெரியுமா? ஆண்டவரே எனக்கு வந்து நல்ல ஒரு டே ஜாப் கொடுங்க. I have to take care of mother. I have to take care of the ministry. ஆனா சந்தோஷமா இருக்கும். கர்த்தர் உன் இருதயத்தை பார்ப்பார். நிச்சயமாய் ஆசீர்வாதமாய் மேன்மையாய் கர்த்தர் டே ஜாப் கொடுப்பார். ஏன்னா கீழ்ப்படுகிறவனுக்கு தான் ஆசீர்வாதம். Praise the Lord. That's a process. ரொம்ப முக்கியம். அதுதான் ஆவியானவர் வேணும். அதற்கு தான் ஆவியானவர் வேணும். கர்த்தருடைய ஆலோசனை நிலையில் இருக்கும். The way of the Lord. கர்த்தருடைய வழிகளை கற்றுக்கணும். So ask God. Praise the Lord. நீங்க தீர்மானிக்காதீங்க. Just go with God. Go with God. Praise the Lord. You don't know. Praise the Lord. உங்களுக்காக ஒரு இஸ்ரவேல் கூட்டம் காத்துட்டு இருக்குது எகிப்து கொண்டு போறதுக்கு. உங்களை வாங்கி வீட்டுல வைக்கிறதுக்கு போத்திபார் காத்துக்கிட்டு இருக்கிறா. ஆமா, உங்களை தூக்கி ஜெயில போறதுக்கு வைஃப் காத்துக்கிட்டு இருக்கிறா. ஜெயில இருக்க 2 பேரும் வந்து உங்களை சேர்ந்து உங்களோட பேசுறதுக்கு காத்துருக்கு. எல்லாம் டைமிங். Everything is a process of God. ஆமா, முடிவுல அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அதான் Hallelujah. This is my great exploits. Amen. Praise the Lord. So I have the Holy Spirit. அவருக்கு தான் எல்லாத்தையும் தேவனுடைய ஆழங்களை அடுத்த வருஷத்தை பார்க்கும்போது தேவனுடைய ஆழங்களை அறிந்திருக்கிறார். வேகமா போற நேரத்துல சரிங்களா? அடுத்தது நாம எனக்கு சொல்லும் பொழுது அப்போஸ்தலர் 1:8 சொல்றாரு ஆண்டவர். பாருங்க அப்போஸ்தலர் 1:8 என்ன சொல்றாரு? பரிசுத்த உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமி கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். Amen. You shall receive power. பலன் அடைந்து நல்லா புரிஞ்சுங்க. To be a witness for God. Witness என்னது? witness
அவர் சொல்லுகிற அல்லது அவர் செய்கிற எல்லாவற்றையும் நீங்கள் செய்கிறீர்கள். ஆமென். அவர் பலத்த செய்கை செய்கிறார். உங்களுக்கு மட்டும் தான் ஒரு பிரசங்கம் எழுப்பி பிரசங்கம் பண்ணா 3000 பேர் ரசிக்கப்படலாம். கைகளை நீட்டினால் சொசமாடுகிறார். ஆமென். பலத்த செய்கை செய்ய விரும்புறாரு. பலத்த செய்ய அவர் செய்ய விரும்புறாரு. அதுக்கு யார் வேணும்னு சொன்னா ஆவியானவர் வேணும். அவரோடு கூட இணைந்தாதான் அந்த பலன். ஏன்னா பூமி இந்த 5 புலன்கள் தாக்கும். ஆமா. அடுத்தது பழைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அது உருவாது. ஆமா தெரியுமா அப்படி ஆமா இதெல்லாம் இப்போ இதெல்லாம் மேற்கொள்றதுக்கு ஒரு வல்லமை வேணும், புரிஞ்சுக்கணும். அதுதான் ஆண்டு சொன்னாரு தன்னுடைய சீஷனை பார்த்து, என் கூட 3 வருஷம் இருந்தீங்க கரெக்ட், ஆனா இது போதாது உங்களுக்கு, ஏன்னா உள்ள ஒண்ணுமே போல சரியா. ஒருத்தர் வருவாரு, அவர் நல்லா உள்ள வச்சு நடத்துவாரு, போய் காத்துருங்க. புரியுது உங்களுக்கு? அவர் வந்தாரு, எலும்பி நின்று வயது ஒளிஞ்சி வீட்டுக்குள்ள வீட்டை பூட்டி வேற இருக்கிறாங்க. ஆனா இவர் வந்த உடனே அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அதுவும் ஏர்லி மார்னிங் எழுப்பி நின்று நீங்கள் கொலை செய்த இயேசு, அவ்வளவு தைரியம். வாழ்க்கை ஒவ்வொன்றிலையும் ஆவியானவர் உள்ள உள்ள வர 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 மாறும். இவ்வளவு everything. Praise the Lord. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, நேரம் இல்லை, பட் ஐ கிவ் யூ திஸ் வேர்ஸ் எடுத்துக்கங்க. நான் சொல்றேன், இதெல்லாம் நீங்க போய் ஜெபம் பண்ணி பெற்றுக் கொடுங்க. ஏசாயா 11:2, ஐசாயா chapter 11 verse 2. அங்க தேவ ஆவியானவருடைய 7 என்ன சொல்லுச்சுன்னா 7 பரிமாணங்கள் சொல்லலாம். சொல்றது அவருடைய 7 விதமாக அந்த செயல்படுகிறது அப்படின்னு சொல்றாரு. 7 ஆவிகள் அல்ல, ஒரே ஆவியானவர் தான். ஆனா அந்த 7 தன்மைகள் அவரிடத்துல இருக்கிறது. வாசி. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். ஆமென். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இருக்கிறது குறித்து சொல்லப்படுகிறது. The 7 spirits and keys ன்னு சொல்லலாம், இல்ல கைண்ட்ஸ் ன்னு சொல்லலாம், ஓகே, ஆர் ஹிஸ் கேரக்டர்னு சொல்லலாம். 7 விதமானது. இந்த 7 வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பிரிச்சுக்கலாம். நம்பர் 1 வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தை அருளும் ஆவி. Praise the Lord. Anybody has an English? Can you read? 11. The spirit of wisdom. No, read the verse for me. The spirit of the Lord shall rest upon him, the spirit of wisdom and understanding, the spirit of counsel and might, the spirit of knowledge and of the fear of the Lord. Praise the Lord. கர்த்தர் shall rest upon him. பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். சரிங்களா? rest upon him. இப்ப என்ன பண்றாரு அவரு? நல்லா புரிஞ்சுக்கங்க. ஞானத்தை தமிழ்ல வந்து அழகா கொஞ்சம் புரியுற மாதிரி அருளும். அவர் ஏன் தங்குறாரு? புரியுதா உங்களுக்கு? To give wisdom. Praise the Lord. அப்போ அவருக்கு என்ன பேர் கொடுக்குறாங்க? ஞானத்தை அருளும் ஆவி. Spirit of wisdom, right? Okay. So you have to call upon it. The spirit of wisdom. அடுத்தது பாத்தீங்கன்னா உணர்வை, understanding. So he is a spirit of understanding. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆலோசனை அருளும் ஆவி. Counsel. That's very important. The spirit of counsel. Glory to God. ஏன்னா இன்னைக்கு மனுஷனுடைய அந்த ஆலோசனையில தான் அழிந்து போகிறாங்க. நம்முடைய ஆலோசனை, உலகத்தின் ஆலோசனை. You need the spirit, the counsel, spirit of counsel. Praise God. The next one. பலனை அருளும் ஆவி. Might. Praise God. பலனை அருளும். அடுத்தது அறிவை அருளும் ஆவி. Knowledge. Very good. Praise God. கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை அருளும். Everything is the spirit of God. Fear of the Lord. Praise the Lord. The spirit. Everything is the spirit. அவர் என் மேல் தங்கி இருக்கிறார். He's called the spirit of the Lord. The spirit of the Lord is upon me. இயேசு சொல்றாரு. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ he gives you the wisdom, understanding, counsel, mind, knowledge and the fear of the Lord.
Praise God. எல்லாமே you cannot say I don't know. அவர் என்னே இருக்கிறார். See, that's why you enter the presence. Just fill yourself. Ask for the wisdom, the counsel, ஞானத்தை கேளுங்க, அறிவை கேளுங்க, ஆலோசனை கேளுங்க. Let him overtake you. உங்களுக்கு நிக்காதீங்க. See, everything of what we have is essential knowledge. எல்லாமே மாம்சத்துக்குரியது. உங்களுக்கு எனக்கு செல்ஃப் எல்லாமே சுயத்துக்குரியதா இருக்கு. எதுவுமே பரத்துக்குரியதா இருக்கு. தேவ ஆவியானவர் வந்தால்தான், அவரோடு நீங்க இசைந்து கொண்டால்தான் பரத்துக்குரிய காரியத்தை அறிந்து கொள்வீர்கள். தேவனுடைய காரியங்கள் வெளிப்படுத்துவார். பவுலோடு சொல்லுங்கள், the spirit of wisdom and revelation in the knowledge of him. Amen. Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியா முடிப்போம். பிலிப்பியர் 4:13. Amen. பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு ஆமென். ஆமென். The spirit of might. Hallelujah. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. So who is strengthening me? Am I receiving his strength? எல்லா சூழ்நிலையிலும் தேவனுடைய பலத்தை நான் பெற்றுக் கொள்ளுகிறேனா அல்லது என் சுய பலத்துல ஓடுறேனா? ஆமென். See, don't go by your talent. ஆமா, திருமணம் சொல்லுங்க, பலத்துல ஓடாதீங்க, வேண்டாம். எல்லாத்தையும் சிலுவையில வச்சிருங்க. Let the Lord bless it and let the Lord use you. Amen. Receive from him. என்னுடையது குறை உள்ளதுன்னு சொல்லுங்க. ஆமா, என்னது குறை உள்ளது? You can be highly talented. சொல்லுங்க, குறை உள்ளது. ஏன் குறை உள்ளது தெரியுமா? அது பறந்துக்கு என்ன கொண்டு போக முடியாது. ஆமா, பூமியில வேணா அது பெருசா இருக்கலாம், my talent. ஆமா, பூமியில வேணா இருக்கலாம், ஆனா அது என்ன பண்ண முடியாது. It cannot take me to heaven. Only thing that can take me to heaven is the Spirit of God. Amen. ஆமா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. அப்போ என் பலன் எதுவா இருக்கணும்? கிறிஸ்து. ஆமென். பிரைஸ் தி லார்ட். என்னை நானே வெறுமையாக்காம ஒரு நாளும் நான் தேர மாட்டேன். ஆண்டவர் சொன்ன காரியத்தை அக்கறையில் ஜீவித்து கொண்டிருக்கிறேன். உணர்வுள்ள இருதயம் ஜனத்துக்கு வேணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு நான் பலவீனன்னு தெரியல, எனக்கு தேவைக்கு அப்படிதான் இருக்கிறாங்க. They are not able to understand. நான் பரிதபிக்கப்பட்டவனா இருக்கிறேன், எனக்கு இயேசு வேணும், அவருடைய குணாதிசி எனக்கு வேணும், அவருக்கு நான் சாட்சியா எழுப எனக்கு தெரியல. அப்படி இல்லை. எல்லாரும் என்னத்தை இருக்கிறாங்க, தங்களுடைய தேவைகள், உலக பிரகமான தேவைகள். உங்களுக்கு பலவீனமா தான் பலன் வேணும், சுக வேண்டுமா, இந்த மாதிரி ஒரு காரியங்கள்லயே போய் கொண்டிருக்கிறதுனால அவங்க உண்மையான பொட்டென்ஷியல் வெளியவே வர மாட்டேன். ஆமா, தேவனாலே பிறந்தவர்கள், தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால அனுப்பப்பட்டவர்கள். எதற்கென்று சொன்னால் பலத்த செய்கைகளை, மாபெரும் செய்கைகளை செய்வதற்கு உங்க வாழ்க்கையே சாட்சியா இருக்கணும். ஆமா, praise the Lord. See, we are not using so much of power is inside. உள்ள இருக்கிறாரு, வெளியே குறைவுகள் நிறைவாக தெரியல. பலனாக தெரிந்தவர்கள். See, இப்படிதான் அப்படியே சொல்லு. When you speak, God opens the doors for you to change things. That's your power. சூழ்நிலையை மாத்தலாம். ஆமா, ஒரு மாத்திர வேலை செய்யணும்னா உங்களுக்கு அத்தனை சொல்றேன், உலகத்துல உங்களுக்கு வேலை செய்யணும்னா தேவ கிருபை வேணும். அவங்க காத்திருக்கிறவர்களுக்கு எதையுமே don't take it lightly. Always pray about it. Change the atmosphere. உங்க அறிவை பயன்படுத்தாதீங்க. எடுத்த உடனே ப்ரே பண்ணுங்க. Speak to the things. பேசுங்க. அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நான் சுகமாவது என்பது முக்கியம் அல்ல. I have to do great exploits. அது யாருக்கு பெரிய காரியம் என்ன தெரியுமா? தேவன் மகிமைப்படணும். ஆமென். ஆமா, ஆசீர்வாதமா இருப்பது என்பது முக்கியம் அல்ல, தேவன் மகிமைப்படணும்.
Praise the Lord. Glory to God. கர்த்தர் நல்லவர். Finally, the statement that is called us. When man is in his rightful place, all things fall in its place. ஒருவன் அவன் இருக்க வேண்டிய ஸ்தானத்துல, அவன் சரியான இடத்துல, தேவ சித்தத்துல நிற்பானே ஆனால் சகலமும் அவனுக்கு வேண்டியது அதன் இடத்துல காத்திருக்கும். ஆமென். இவன் தேடுவதில்லை, எல்லாம் அவன் மேல் வந்து படிக்கும். As he goes in a place. Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். David was in the right place at the right time. யோசேப்பு சரியான நேரத்துல சரியான இடத்துல இருந்தான். ஒன்னொரு நேரத்துக்கு Paul was in the right place at the right time. Peter was there. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஜெபம் தெரியுமா? என்னுடைய ஸ்தானத்துல நான் இருக்க வேண்டிய இடத்துல நான் இருக்கும்படிக்கு எனக்கு கிருபை தாங்க. நீ என்னை சந்திக்கும் வேலையில நான் எங்க இருக்கணுமோ அங்கே நான் இருக்கணும். It's important. It's important for you. அவர் கடந்து போயிட்டாருன்னா நீ முன்னாடியும் போக முடியாது, பின்னாடியும் போக முடியாது. Amen. Praise the Lord. You have to wait for him. In his time. Praise the Lord. அப்ப காத்திருக்கிறேன். I cannot miss out. Amen. I cannot. அதற்கு ஆண்டவரே, நீர் என்னை சந்திக்கும் அந்த நேரத்துல, அந்த காலத்துல இருக்க வேண்டிய இடத்துல சரியான இருக்கும்படிக்கு எனக்கு இருபத்தாங்க. ஏன்னா இந்த காலமானது பலத்த மாபெரும் செயல்களை ராஜ்யமானது செய்கிற ஒரு காலத்துல இருக்கிறது. ஆண்டவரே, எனக்கு அதை பங்கிருக்கும்படிக்கு, என்னை நீர் பயன்படுத்தும்படிக்கு, நான் இருக்க வேண்டிய இடத்துல சரியான இடத்துல நிற்கும்படிக்கு எனக்கு கிருபை செய்யுங்க. நம்ம யாரும் இருந்திருக்கலாமா? நம்ம இருந்திருப்போம். Thank you, Holy Spirit of God.